வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறீர்கள் என்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களம் எட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இலங்கையில் இளம் பாடகர் ஒருவரை கைது செய்திருக்காங்க. அந்த கைது செய்திருக்கக்கூடிய இளம் பாடகர் என்ன தவறை செய்தார் என்றால், ஒரு இசை நிகழ்ச்சி. அந்த இசை நிகழ்ச்சியில் அவர் பல பாடல்களை பாடுகின்ற பொழுது இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு பாடலை பாடிவிட்டார் என்கின்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அரசாங்கம். அந்த இளம் பாடகர் கைதுக்கு ஆதரவாக பலர் இப்பொழுது, அதாவது அவரை கைது செய்தது தவறு என்பதை மையப்படுத்தி பலர் இப்பொழுது கருத்துக்களை பதிவிடத் தொடங்கி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மீது அவர்கள் குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு களமும் அரங்கேறி இருக்கிறது. எதற்காக முதலில் அந்த இளம் பாடகர் கைது செய்யப்பட்டார், அவர் எங்கு பாடிய களத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற கேள்வியும், இப்பொழுது பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எதற்காக ஆளும் கட்சியை எதிர்த்து கருத்துக்களை பதிவிட வேண்டிய ஒரு களமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி நாம் இங்கு சில விடயங்களை பேச வேண்டியதிருக்கிறது. மே 31 சாவகச்சேரி நமக்குழாயில் என்கின்ற பகுதியில் கிளிநொச்சி உதயநகரை சார்ந்த ஒரு இளம் பாடகர், அந்த விழாவில் அவர் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது, பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற பொழுது இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு பாடலை அவர் பாடிவிடுகிறார். அந்த பாடலை பாடிய அந்த விடயம் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த செய்தி பரபரப்பானவுடன் அந்த இளம் பாடகர் கைது செய்யப்படுகிறார். அதற்கு அரசு சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இங்கு அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இயக்கம். அப்படி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை மையப்படுத்தி அந்த இளைஞர் பாடலை பாடியிருக்கிறார் என்றால் அந்த இயக்கத்திற்கு ஆதரவான களத்தை அவர் எடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். எனவேதான் அவர் மீது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் அந்த இளம் பாடகர்களுடைய கைதுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நமல் ராஜபக்சே பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை கூட நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. நமல் ராஜபக்சே பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். முதலில் சுரேஷ் சாலா அவர்களுக்கு சிறைச்சாலையில் கடுமையான சித்திரவதைகள் நடைபெறுகிறது என்ற செய்தி வருகின்றன. எதற்காக அவர் சித்திரவதை செய்யப்படுகின்றார்? முன்னாள் புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்து இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு இராணுவ வீரர், அவரை யாரையோ குளிர்விப்பதற்காக இந்த ஆட்சியாளர்கள் அவரை கைது செய்து அவரை ஒரு குற்றவாளி என்ற நிலைப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் மீது கடுமையான சித்திரவதைகளை மேற்கொள்ளக்கூடிய களங்களை இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த அரசை பொறுத்தமட்டில் இரட்டை வேடம் போடுகிறது. ஒரு குறிப்பிட்டவர்களை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான ஒரு நாடகம், இங்கு இருக்கக்கூடிய சிங்களர்களை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு நாடகம் என்று இந்த அரசு இரட்டை வேடத்தை போட்டுக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு இளம் பாடகரை இந்த அரசு கைது செய்திருக்கிறது. அந்த கைது செய்திருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்கின்ற பொழுது, இந்த அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அந்த இளம் பாடகர் குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை மையப்படுத்தி அந்த இயக்கத்தை உயர்வாக முன்னிலைப்படுத்தி அவர் பாடலை பாடிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இது தவறு என்கின்ற அடிப்படையில் நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இதற்கு முன்பு உள்ளூராட்சி தேர்தல் வந்த பொழுது அதே இயக்கத்தை சார்ந்தவர்களும் இயக்கத்தின் தலைவரை மையப்படுத்தியும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பாடலை வெளியிட்டு அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய களங்களை எடுத்ததும், அந்த பாடலை பல இடங்களில் அவர் பாடியிருக்கக்கூடிய அந்த சூழலையும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள், ஆளும் கட்சியில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இயக்கத்தை சார்ந்த பாடலை அவர்கள் பாடலாம். அவர்கள் இயக்கத்தை சார்ந்த பாடலை பாடி தங்களுக்கான வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு இளைஞன் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் பாடுகின்ற பொழுது அது கலை நிகழ்ச்சி பாடலாக அதை நினைத்து கொண்டு கடந்து செல்வதை விட்டுவிட்டு அந்த இளைஞனை கைது செய்வது என்பது சிங்கள மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்
எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவாகத்தான் பார்க்க முடிகின்றது. இந்த அரசு உண்மையிலே நேர்மையான அரசாக இருந்தால் அவர்கள் கடல் தொழில் அமைச்சரைத்தான் முதலில் கைது செய்திருக்க வேண்டும். அவர் இயக்கத்தை ஆதரித்த பாடலை பாடியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய அவரை கைது செய்யாமல், ஒன்றுமே இல்லாமல் ஒரு கலை நிகழ்ச்சியில் பாடிய அந்த இளைஞனை கைது செய்திருப்பது என்பது எப்படி ஏற்பது என்றுதான் தெரியவில்லை. இதற்காக நான் அந்த நாட்டிற்கு எதிராக பேசுகிறேன் என்று யாராவது கருத்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று நமல் ராஜபக்சே இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுதுமே தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நியாயமான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார். எனவே அவர் எந்த சூழலும் ஒரு தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு வருகிறது என்றால் உடனடியாக அவர் குரல் கொடுத்து விடுவார். இப்பொழுது இந்த இளைஞன் விடயத்திலும் ஏறக்குறைய அவருடைய குரல் முதல் குரலாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஏறக்குறைய நமல் ராஜபக்சே சொன்ன கருத்தை தான் அவரும் வலியுறுத்துகின்றார். உங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த இயக்கத்தை சார்ந்த பாடலை அவர் பாடலாம், இந்த இயக்கத்தை சார்ந்த தலைவரை மையப்படுத்திய பாடலை கொண்டு போய் அவர் பாடி அதன் அடிப்படையில் அவர் தனக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான களத்தை எடுக்கலாம். அப்பொழுது இந்த அரசுக்கு குளிர்ந்திருக்கிறது, இந்த அரசு அதை ரசித்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய வாக்குகள் பெறப்பட வேண்டும் என்றால் அந்த இயக்கத்தை மையப்படுத்திய பாடல் பாடப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த அரசுக்கு இருந்திருக்கிறது, வாக்கு வங்கியை மையப்படுத்தி. எனவேதான் கடல் தொழில் அமைச்சர் தன்னுடைய அந்த தேர்தல் களத்தில் அந்த இயக்கத்தை மையப்படுத்திய பாடலை பாடினார். ஆனால் அந்த பாடலை முன்னிலைப்படுத்தினார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவரை இந்த அரசு கைது செய்திருக்கிறதா, அவரிடம் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கின்றதா, அவரும் அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை மையப்படுத்திய பாடலைத்தானே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகளுக்கு இந்த அரசிடம் பதில் இல்லை. ஆனால் ஒரு இளைஞனை கைது செய்துவிட்டு மார்பு தட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இளைஞன் அப்படி என்ன தவறை செய்து விட்டான்? ஒரு பொது நிகழ்ச்சியில் எல்லோரும் விருப்பப்பட்டு கேட்கிறார்கள், இந்த பாடலை பாடு என்று. அந்த இளைஞனுக்கு பாடும் திறனும் அவனுக்கு குரல் வளமும் நன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தன் மனதிற்குள் மக்கள் கேட்ட பாடலை பாடுவது சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் அந்த பாடலை அவன் பாடியிருக்கிறான். ஒன்றில் அந்த இளைஞன் செய்தது தவறு என்று அரசு கருதும் என்றால் அந்த இளைஞனை கூப்பிட்டு அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்து அனுப்பியிருக்கலாம். இந்த பாடல் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, இனிமேல் எந்த கலை நிகழ்ச்சியிலும் நீ இந்த பாடலை பாடக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்த கடல் தொழில் அமைச்சர் பாடினால் அது இனிக்கிறது. ஆனால் மக்கள் கலைஞனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் பாடினால் அவன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் என்று வைத்தியர் அர்ஜுனா விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இந்த அரசு எந்த கோணத்தில் இதை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. பொறுத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.